நல்ல வேலை உச்சா போனதை பார்க்கல. எலியட்ஸ் பீச்சுக்கு குழந்தைகளோட போனேன் ஐயா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. கூட்டம் அப்ப ஏதோ ஒரு விசேஷம், நகர முடியல. எனக்கு கொஞ்சம் அப்பப்ப உச்சா வரும், கொஞ்சம் சுகர் வந்துட்டனால நானும் புடிச்சுக்கிட்டு இங்கடா போறதுங்கிற இன்ச்சா நகருது வண்டி. இடமே இல்லை அந்த எலியட்ஸ் பீச்சில். கையில பிடிச்சிக்கிட்டு அப்படியே போறோம் ஃபேமிலியோட, பசங்க பின்னாடி உட்காந்துருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது, இறங்கலாம்னா மக்கள் கூட்டம், எள்ளு போட இடம் இல்லை. ஒரு பெரிய பங்களா பீச் ஓரமா இருந்துச்சு. ஆகான்னு வண்டி உள்ள விட்டேன், யாரும் இல்ல, மரங்களா இருந்துச்சு. போய் நல்லா உச்சா போயிட்டு திரும்ப துப்பாக்கி எல்லாம் வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஏய் கோனே, இது கவர்னர் பங்களா, நீ எப்படி உள்ள வந்த? நல்ல வேலை உச்சா போனதை பார்க்கல. ஏதோ கவர்மெண்ட் நமக்கு கட்டி வச்சிருக்கிறேப்பா, அதே மாதிரி நாளைக்கு இங்க அப்படித்தான் பண்ணணும், வேற வழியில துரத்தணும்னா அதான் பண்ணணும். கடைசி பார்த்தா கவர்னர் இங்க போர் அடிச்சு போச்சுன்னா காலையில அந்த சூரியோதயத்தை கண்டால பாக்குறதுக்காக அங்க போய் தங்குவாராமா கவர்னர். எலியட்ஸ் பீச்ல ஒரு பெரிய பங்களா, எந்திரிச்சு ஒன்னா முதல்ல அவர் தான் தரிசிப்பாராமா. அப்புறம் ஊட்டியில பங்களா, கொடைக்கானல்ல பங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத விஷயம். நம்ம ஒழிக்கிறதுக்கு தான் வர்றோம்ப்பா. கவர்னர் ஒழிக்கணுமா வேணாமா? இதெல்லாம் சொன்னா தானே நம்ம காசை ஆட்டையை போட்டுட்டு நாடாரி தக்காளி என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கானுடா, ரொம்ப ஓவரா போயிடுச்சு.